இந்த ஜிபி முத்து வீடியோ இப்போ அவனுக்கு வந்து வருமானம் குறைஞ்சிட்டான். என் 4 பிள்ளைகள் மேலேயும் மண்ணனே ஊற்றி தீய வைக்க நான் ரெடி. சார் ஒண்ணு சொல்லிடுறேன், அவனும் நல்லா இருக்கணும், ஜிபி முத்து நல்லா இருக்கணும். திருச்செந்தூர் அருகே நடிகரும் யூடியூபருமான ஜிபி முத்துவின் வீட்டை பொதுமக்கள் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பான சூழல் நிலவியது. பொதுமக்களுக்கும் ஜிபி முத்துவுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நடிகரும் பிரபல யூடியூபருமான ஜிபி முத்து திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி பெருமாள் பகுதியில் வசித்து வருகிறார். பெருமாள்புரம் பகுதியில் இவருக்கு சொந்தமான இடம் இருக்கிறது. இதற்கிடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெருமாள்புரத்தில் கீழத்தெருவை காணவில்லை என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் ஜிபி முத்து. இதனைத் தொடர்ந்து ஊர் மக்களையும் கோவில் குறித்தும் ஜிபி முத்து அவதூறாக பேசியதாக கூறி ஒன்று சேர்ந்த ஊர் மக்கள் ஜிபி முத்துவின் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். இதனால் ஜிபி முத்துவின் வீட்டின் முன்பு குலசேகரன்பட்டினம் போலீசார் காவலில் ஈடுபட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கோவில் முன்பு குவிய தொடங்கினர். ஒன்று கூடிய ஊர் பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் ஜிபி முத்து அங்கு வந்ததால் அவருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒன்று சேர்ந்த கிராம மக்கள் ஜிபி முத்து ஒழிக என்று கோஷம் எழுப்பியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனையடுத்து போலீசார் ஜிபி முத்துவை அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றனர். சம்பவம் குறித்து கிராம மக்கள் கூறுகையில், விளம்பரத்திற்காக இதுபோன்ற செயலில் ஜிபி முத்து ஈடுபடுவதாகவும் கோவிலை அது இருந்த இடத்தில்தான் புதுப்பித்து கட்டுவதாகவும் தெரிவித்தனர். மேலும் கீழத்தெருவை காணவில்லை என்பது முற்றிலும் பொய் என்றும் கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்வதற்கான அனைத்து பணிகளையும் தொடர்ந்து செய்வதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். ஒரு பொய்ய ரொம்ப வாங்கி சொன்னா உண்மையாயிராது. ஆனா அவன் அந்த பொய்ய ரொம்ப அழகா அதை உண்மை மாதிரி பேசுறான். அவன் வந்து அப்படி பேச படிச்சிருக்கான். ஒரு ஜிபி முத்து வந்து ஒரு பொய்ய ரொம்ப அழகா உண்மை மாதிரி பேசுறான். அதை மக்கள் தெரிஞ்சுக்கிடணும். இந்த கோயில் இருக்கு, இந்த கோயில் வந்து பல தலைமுறையா எங்க முன்னோர்களால் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் அதே இடத்துல மழை தண்ணி போனதுனாலையும் பில்டிங் ரொம்ப வீக்காகி மக்கள் மேலே விளைவு ஆபத்து இருந்ததுனால அந்த கோயிலை நாங்கள் தீர்மானம் போட்டு ஊர் மக்கள் அனைவரும் முடிவு பண்ணி அந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். கோயில் இப்போ வந்து அந்த கோயிலை கட்டும் போது அவன் ஒரு பிரச்சனையும் பண்ணல. கோயிலை வளர்ந்து வரும்போது அஸ்தவாரம் போடும்போது அந்த வேலை செய்யும்போது எந்த இதுவும் இல்லை. எப்பண்டா அந்த கோயில் பாதி வேலைக்கு வருங்கிறத பார்த்துக்கிட்டு இவங்க பணம் காசு செலவு பண்ணுறதையும் பார்த்துக்கிட்டு அவன் இந்த நேரத்தில் கொண்டு எல்லா இடத்துலையும் பெட்டிஷன் அடித்து அப்போ அதில் பாதை இருந்தது, இது பொது பாதையில் இருக்குது, அது பாதையில் இருக்குன்னு சொல்கிறான். பொது பாதையில் இருக்குன்னா 3 கோயில் இருக்குது. அங்கே ஒரு அம்மன் கோயில், இந்த அம்மன் கோயில், அங்கே ஒரு மசூதி, இப்படி 3 கோயில் இருக்குது. இந்த கோவிலுக்கு சொந்தமான இடம் அந்த பக்கத்தில் இருக்குது. அந்த கோவிலுக்கு அந்த புறம் கீழ் பக்கத்தில் கோவிலுக்கு சொந்தமான இடம் 22க்கு 17, ஒரு சென்ட்டுக்கும் கொஞ்சம் குறைவா கோவிலுக்கு சொந்தமான இடம் இருக்குது. அந்த இடத்த நீங்கள் எனக்கு எழுதி தரணும். அந்த இடத்துல நான் கார் விட வேண்டியிருக்கு, நீங்கள் எழுதி தந்தா அந்த கோயிலை நான் கட்ட விடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நபர்கள் சேர்ந்துக்கிட்டு இவன் கூட சேர்ந்துக்கிட்டு இவனை தூண்டி விட்டு இவன் வந்து இந்த கோயில் வேலையை நிப்பாட்டி வச்சிருக்கான். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் கொஞ்சம் கூட இல்லாமல் நைட்டு காரில் வர வேண்டியது, தண்ணியை போட்டு 10-4-5 வர கூட்டு வர வேண்டியது. இல்லை நீங்கள் யாரும் இருக்கா, இதில் யாரெல்லாம் நிற்கா, யாருங்க நிற்கக்கூடாது அப்படின்னு மிரட்ட வேண்டியது. கேட்டால் மீடியா இருக்குது, நான் செல்ஃபோனில் ஆடுறேன், செல்ஃபோனில் பாடுறேன், எல்லாம் எனக்கு தெரியுங்க. இந்த அம்மா போட்ட பிச்சை தான் அவன் நல்லா இருக்கான், நல்லா இருக்கட்டும், நாங்கள் எந்த இது இடம்னு சொல்ல அவனுக்கு நான் சப்போர்ட்டாக தான் இருந்தோம், அந்த ஊர் சப்போர்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ அவன் ஊரே எதுக்கான், எங்கள் ஊரே எத்தாலும் பரவாயில்ல, கோயில் எதுக்கான், இந்த கோயில் இருக்கக்கூடாது. அவன் சொல்கிறான் ஒரு 10க்கு 10 வச்சு சாமியை கும்பிட்டா ஆகாதோ. அவன் என்ன சார் சொல்றது, 10க்கு 10 கோயிலை வச்சு கும்பிட்டான்னு அவன் என்ன சொல்றது? எங்க முன்னோர்கள் கட்டின கோயிலை உடைச்சி நாங்க சொத்தோன் ரூம் வச்சு கும்பிட முடியுமா? ஒரு 10க்கு 10 கோயில்ல சாமி இருக்காதா, அந்த சாமியை கும்பிட்டா பலன் தராதான்னு இவன் கேட்கான் ஜிபி முத்து. இந்த ஜிபி முத்து வீடியோ இப்போ அவனுக்கு வந்து வருமானம் குறைஞ்சிட்டான். அந்த யூடியூப்லையும் அந்த வீடியோவிலையும் வருமானம் குறைஞ்சிட்டான். இப்போ இங்கே தான் இருக்கான். இங்கே இருந்துக்கிட்டு எங்களை பாடாப்படுத்தி கேட்டால் மீடியா தெரியுங்க, அது தெரியுங்க, இது தெரியுங்க.
இவன் இவ்வளவு தூரம் எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கான். கீழே தெரு காங்கல கீழே தெரு நீங்க நிக்கிறதா கீழே தெரு. இப்ப நம்ம நிக்கோமே இது அவனும் கீழே தெரு தான். அங்க இருந்து அது வரைக்கும் கீழே தெரு தான். கீழே தெரு எங்க கோரிக்கை கோயிலை கட்டணும். கும்பாபிஷேகம் சிறப்பா நடக்கணும். இந்த பொதுமக்கள் நல்லா இருக்கணும். நான் சார் ஒண்ணு சொல்லிடுறேன், அவனும் நல்லா இருக்கணும், ஜிபி முத்து நல்லா இருக்கணும். நாங்க யாருக்கும் இடைஞ்சல் பண்ணதுக்கு கோயிலை கட்டல. இந்த ஊர் மக்கள் எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துலதான் நாங்க கோயிலை கட்டிட்டு இருக்கோம். அவன் வேற இவன் வேற நாங்க எந்த நேரமும் பிரிச்சு பார்த்தது கிடையாது. இனிமையும் பிரிச்சு பார்க்க போறதும் கிடையாது. கோவிலுக்கு அது வரைக்கும் வரி வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவன் இடைஞ்சலுக்கு மேல இடைஞ்சல் பண்றான். அதை நீங்க மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கணும். எங்க கோயிலை கட்டி முடிச்சு அந்த கும்பாபிஷேகத்துக்கு மகா சிறப்பாக நடக்கணும். நீங்க இதே போல நீங்க வீடியோ எடுத்து மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும். எங்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு எங்களை வழிவிட சொல்லுங்க. அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கோயிலை கட்டுறதுக்கு வழிவிட சொல்லுங்க. இது குறித்து ஜிபி முத்து கூறுகையில், பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களை ஒதுக்குவதாகவும், கோவில் இடத்திலும் கீழத்தெருவையும் ஆக்கிரமித்து சிலர் வீடுகளை கட்டியிருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் தனது 4 குழந்தைகளோடு தீக்குளிப்பேன் என்றும் கூறியிருக்கிறார் ஜிபி முத்து. தூத்துக்குடி மாவட்டம் உடங்குடி பெருமாபுரத்துல என்ன அநியாயம் நடக்கு பாத்தீங்களா? தெருவு அவ்வளத்தையும் ஆக்கிரமிச்சு வாங்கி எல்லாமே இது பண்றாங்க. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஏன்னா அவ்வளவு மோசமா பண்றாங்க. 4 வீடு என்னுடைய வீடு பூரியமான வீடு இருக்கு, அது இருக்கு. கோயில தெருவையும் இதையும் ஆக்கிரமிச்சு கட்டுறாங்க. கேட்க போனாச்சுன்னா இந்த பிஜேபியில இருந்து எல்லாம் கூட வந்து எனக்கு இந்த கட்சி நான் கட்சிலாம் எதுவுமே எதிர்பார்க்கல. என் பிஜேபி கட்சி வந்தாலும் எனக்கு காங்கிரஸ் கட்சி வந்தாலும் எனக்கு ஏடிஎம்கே கட்சி வந்தாலும் எனக்கு திமுக கட்சி வந்தாலும் எனக்கு புதுசா எந்த கட்சி வந்தாலும் கட்சிக்கெல்லாம் நான் எதுக்குமே நான் இது பண்ண கிடையாது. நான் என்ன சொல்லணும்னா எனக்கு உண்மையான இது நீதி வேணும். ஏன்னா எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அராஜகம் பண்றாங்க. பண்ணிக்கிட்டு ஊர்ல ஒரு தனிப்பட்ட 2 நபர் இந்த கோயிலை நான் நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லையே. நான் இப்ப எல்லாம் சொல்றேன், கோயிலை நிப்பாட்டுன்னு சொல்லவே இல்லை. கோயிலை நிப்பாட்டினது பஞ்சாயத்து, பேரூராட்சி கோயிலை கட்டக்கூடாதுன்னு பேரூராட்சி நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. கோயில் வழி நிப்பாட்டல. கீழே தெருவுங்கிறதே காங்கல. ஒரு உடன்குடி பெருமாள்புரத்துல பேரூராட்சிக்கு சொந்தமான கீழத்தெருவுங்கிறதே காங்கல. கீழத்தெருவு, கிளமேல் பாதை, தென்னுடல் பாதை, கிளமேல் பாதைங்கிறது எல்லாத்தையுமே அடைச்சி செய்யறாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க. எனக்கு பாதையை தாங்க, என் வழியை விடுங்கன்னு இருக்கேன். எந்த சாமியாட்டும், எந்த கோயிலாட்டும், எந்த அம்மனாட்டும் அவன் வீட்டை மர கோயிலை கட்டு அதை கட்டு எந்த சாமி சொல்லியிருக்கா? எந்த சாமியும் சொல்லல. சாமி 3க்கு 3 இடமோ 10க்கு 10 இடமோ இருந்தால் போது சாமி நம்ம நல்லது செய்யும். நானும் சாமிக்கு வந்தேன். என்னமோ நான் பாகிஸ்தானங்கார மாதிரியும், இவங்க எங்க ஊர்ல இருக்கிற அவ்வளவு இந்தியாக்கார மாதிரியும் என்னங்க ஐயா அப்படி நீ நான் பாகிஸ்தானே என் மேல குண்டை போடல, நான் போயிட்டு போடுறேன். வீட்டுல அவ்வளவரும் சேர்ந்துக்கிட்டு ஒண்ணு போல கூடிக்கிட்டு இப்போ ஆணும் பொண்ணும் என்ன லேடிஸுக்கு தெரியாது. இப்ப வீட்டுல ஆம்பளை சொன்னா லேடிஸுக்கு வருவாங்க, அவங்களுக்கு என்ன விவரம்னு தெரியாது. தெரியாம நிற்பாங்க. இந்த டாக்குமெண்ட் ஃபுல் விவரங்கள் ஒரு சில ஆளுக்கு தெரியல, சில ஆளுக்கு வாய் பேசுறாங்க. நான் ஒரு பத்திரத்தை போடுறேன், என்ன பாருங்க, ஏகப்பட்ட பத்திரம் வச்சிருக்கேன். அவ்வளவு நகல் எடுத்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல எடுத்து வச்சிருக்கேன். அந்த கீழத்தெருவுங்கிறது இதை அவ்வளவு பட்டா போட்டு பத்திரம் முடிச்சாங்க. இந்த பத்திரத்துக்கு தாய் பத்திரம் மாதிரி இருக்கான்னு கேளுங்க. இந்த பத்திரத்துக்கு அவ்வளவுக்கு தாய் பத்திரம் இருக்கான்னு கேளுங்க. எதுக்குமே தாய் பத்திரம் கிடையாது. ஒரு 2 நபர் 2 குடும்பம், அந்த 2 குடும்பத்துக்கு உள்ள இருந்துகிட்டு அண்ணனுக்கு தம்பி போடுறது, தம்பிக்கு மச்சான் போடுறது, மச்சானுக்கு குழந்தை போடுறது, இப்படி எல்லாமே கள்ளப்பத்திரம் போடுறாங்க. இந்த விஷயத்த கேட்க போயாச்சுன்னா எனக்கு என் கோயிலிடம், எனக்கு உச்சிமாலி அம்மன், பட்டரையம்மன் என்னுடைய சாமி தான், என்னுடைய கோயில் தான். கோயில் இருந்தது சிறு இடம் தான். அந்த சிறு இடத்துல அது இருக்கும், பெரிய இடமா கொஞ்சம் இருக்கும். இப்ப என்ன பண்றாங்கன்னா கோயிலை இடிச்சிட்டு புதுசா கட்டிக்கிட்டு வாங்கிட்டு, நான் இங்க இருந்து சென்னைக்கு போறேன். நான் சொல்றேன் கெட்டாதீங்க, இது வழிபாதை இப்ப அரைக்கலன்னு ஆக்கிரமிச்சு பஞ்சாயத்துல கொடுத்துட்டு நான் சரி கட்ட மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. நான் சென்னைக்கு போயிட்டு 10 நாளுக்குள்ள இவங்க ஒரு நாளுக்குள்ள நைட்டு வேலையை ஆரம்பிச்சு கட்டிடுறாங்க. நான் இங்க பார்த்தாச்சுன்னா இப்ப கெட்டிக்கணும் கிடைச்சுன்னா நாங்க அப்படிதான் கெட்டுவோம். நீ என்ன செய்வா? பஞ்சாயத்து சொல்ல போனா பஞ்சாயத்து என்ன அண்ணா பஞ்சாயத்து வராங்க, ஸ்டெப் எடுக்காங்க. பஞ்சாயத்து எனக்கு ஆக்ஷன் பண்ணி, எனக்கு கலெக்டர் ஆபீஸ், எனக்கு எல்லாமே ஆக்ஷன் பண்ணி, எனக்கு என்னுடைய பாதையும் என்னுடைய தெருவையும் அவன் கண்டுபிடிச்சு உடைச்சி கண்டிப்பா தரணும். எனக்கு என் பாதை வழி வேணும். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு தக்க முடிவு இந்த அரசாங்கமோ கவர்மெண்டோ கலெக்டரோ எனக்கு டிஎஸ்பியோ குலசேப்பட்டினம் காவல் நிலையமோ எனக்கு தான், அவங்க தான் சப்போர்ட், அவங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். எனக்கு எல்லாருமே எனக்கு இது பண்றாங்க. என் குடும்பத்துக்கோ எனக்கு எந்த பிரச்சனைனாலும்
நாளைக்கு அதை வந்து நான் வெளிப்படையா ஓப்பனா வீடியோ போட்டு நான் காமிச்சு நான் எதையும் செய்வேனா எனக்கு நான் என் 4 பிள்ளைகள் மேலேயும் மண்ணனே ஊற்றி தீய வைக்க நான் ரெடி. ஏன்னா அவ்வளோ ஆக்கிரமிப்பு பண்ண நான் இதை சொல்றேன்னா இதை கண்டிப்பா வந்து நீங்க எனக்கு வந்து முடிவு சொல்லுங்க. நீங்களே பாருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆக்கிரமிப்பு பண்றாங்க, ரொம்ப ரொம்ப அழுத்தம் கொடுக்காங்க என்ன.